இந்த சிறப்பான மேடையில் நான் சில பேரை சிறப்பித்து அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதில் எனக்கு ஆரம்பத்திலேருந்து வழிகாட்டி எக்ஸாம் சென்டருக்கு போகிற ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி கூட எனக்கு அறிவுரை சொல்லி இப்போ கூட எனக்கு சரியான வழியை காட்டிகிட்டு இருக்கிற என் ஆசிரியர்களுக்கு முதல் நன்றி. ரெண்டாவது, என் மேலே எந்த ஒரு ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் போடாமல் முழுக்க முழுக்க நம்பிக்கையை மட்டும் வச்சு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி. அதுக்கப்புறமா இந்த மகிழ்ச்சியான செய்தியை வீடு தேடி சொன்னேன் சொல்லி அதே மகிழ்ச்சியோட எங்களையா இந்த மேடை வரைக்கும் அக்கறையுடனும் அன்புடனும் கூட்டிகிட்டு வந்த பெருந்துறை இணைச் செயலாளர் தூயவன் அண்ணா அவர்களுக்கும், அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அண்ணா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம விஜய் அண்ணா நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம லைஃப் அப்படியே 1 இயருக்கு முன்னாடி திருப்பி பார்த்தாதான் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதோட பலனாக தான், அதோட ரிசல்ட்டாக தான் இந்த மேடையில் இந்த சக்ஸஸை நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சக்ஸஸ் செலிப்ரேஷன் நம்ம படித்தா திரையுலகத்தோட உச்ச நட்சத்திரத்தோட ஒரே மேடையில் இருக்க முடியும். நம்ம படித்தா மற்றவங்களோட தனித்துவமாக இருக்க முடியும். அப்படி நம்ம எடுத்த சக்ஸஸோட மதிப்பை எடுத்து காட்டுது. இந்த மூமெண்ட்டை நான் மட்டும் அனுபவிக்காம என் ஜூனியர்ஸும் நாங்கள் போட்ட எஃபர்ட்ஸை விட ஒரு படி மேலே போட்டு அவங்களும் இந்த மூமெண்ட்டை மக்கள் தளபதியோட ஒரே மேடையில் நிற்கிற இந்த மூமெண்ட்டை, இந்த வாழ்க்கைக்கு தூண்டுகோலாக இருக்கிற இந்த மூமெண்ட்டை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறேன். மாற்றம் அப்படிங்கிறது மாற்றம் மட்டும்தான் நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நல்ல மாற்றமாக இருக்கணும் தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம். தமிழ்நாட்டுக்கு அந்த நல்ல மாற்றம் வர்றதுக்கு தமிழ்நாடு ரொம்ப நாள் காத்துட்ருக்கு. அடுத்த வருஷத்துலேருந்து அந்த மாற்றம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயண்ணா ஸ்டைலில் கடைசியாக முடிச்சுக்கிறேன். நமக்கு நாம தான் போட்டின்னு வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.